சென்னையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், முதல்ல இந்த தகவல் வெளியாகியதிலிருந்தே விஜயும் திருமாவளவனும் ஒரே மேடையில் பங்கேற்கிறார்கள் என்று சொல்லப்பட்டதிலிருந்தே பல்வேறு கட்ட சர்ச்சைகளுக்கு அது வித்திட்டது. அதற்கப்புறம் திருமாவளவன் அதில் பங்கேற்கவில்லை, அது தொடர்பான அவருடைய விளக்கங்கள் அப்படின்னு இன்றைக்கு காலை வரைக்கும் தொடர்ந்து பல கட்ட விளக்கங்களை திருமாவளவன் கொடுத்திருந்தார். ஒரு முக்கியமான கட்டத்தில் அனைவருடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு இந்த நிகழ்வாக இருக்கிறது. நிகழ்வுகளுக்கான ஏற்பாடு என்ன செய்யப்பட்டிருக்கு, சரியா எத்தனை மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது, நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் என்னென்ன பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? திலகவதி, நீங்க சொன்னது போலவே அரசியல் களத்துல மிகப்பெரிய சர்ச்சைகளையும் பேசுபொருளாக்கி உண்டாக்கிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக தான் இந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தக வெளியீட்டு விழா மாறி இருக்கிறது. நீங்க சொன்னீங்க திருமாவளவன் விஜய் இருவருமே ஒரே மேடையில பங்கேற்கிறார் என்பது ராகுல் காந்தியில தொடங்கியது. இந்த புத்தக வெளியீட்டு விழாவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ராகுல் காந்தி வெளியிட திருமாவளவன் பெற்றுக்கொள்ளலாம் என்ற வகையில திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி. நம்ம நேரடியாவே தற்போது இந்த புத்தக வெளியீட்டாளர் அரங்கு வெளியே தான் இருக்கும். கிட்டத்தட்ட 45 நபர்கள் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைகள், நேர்காணல்கள், அதே போன்று ஆய்வாளர்களின் உரையாடல்கள் அனைத்தையுமே ஒருங்கிணைத்து ஒரு புத்தகமாக வெளியிடப்பட இருக்கிறது. இந்த புத்தகத்தை பற்றின நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன போல ராகுல் காந்தி வெளியிட திருமாவளவன் பெற்றுக்கொள்ளும் வகையில் விசிக தலைவர் திருமாவளவன் பெற்றுக்கொள்ளும் வகையில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருந்தாங்க. அதன் பின்பு நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக இந்த நிகழ்ச்சி தேதி என்பது ஒத்துழைக்கப்பட்டது. அதன் பின்புதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் என விடுதலை குழு சார்பாக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அவர் சம்மதம் தெரிவித்த ஒன்றுதான் இருவருமே அதாவது இந்த பெரியார் பிறந்தநாளுக்கு முன்பாக இருவருமே இந்த கூட்டத்தில் பங்கேற்பாங்க அப்படின்றது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பாகவே திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. முதல் மாநாட்டில் விஜய் பேசிய அரசியல், குறிப்பாக தன்னுடைய அரசியல் எதிரியாக திமுக தான் இருக்க போகிறது என்று அவர் கூறியதன் பின்புதான் இந்த புத்தக வெளியிட்ட மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது. குறிப்பாக திமுகவை நேரடியாக விமர்சனம் செய்யக்கூடிய விஜயுடன் ஒரே மேடையில் எப்படி திருமாவளவன் பங்கேற்கலாம் என்ற கேள்விதான் இந்த ஒட்டுமொத்த சர்ச்சைக்கும் உண்டாக்கியிருந்தது. தற்போது நம்ம நிகழ்ச்சியுடைய ஏற்பாடு பார்க்கிறோம், மிகப்பெரிய பாதுகாப்பு பார்க்கிறோம். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு மாலை 3 மணிக்கு தொடங்கியிருந்தாலும் கூட காலை 6 மணி முதலே பெரிய அளவிலான கூட்டம் கூடியனால இந்த நிகழ்ச்சி வரையும் கிட்டத்தட்ட 1100 வரை நபர்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக அடையாள பாஸ் வழங்கப்பட்டிருக்கு. QR கோடு ஸ்கேன் பண்ணி தான் உள்ள அனுமதிக்கப்படுறாங்க. ஒரு நபருக்கு ஒரு பாஸ். அந்த பாஸ்லேயே அவர்கள் எந்த இருக்கையில் எந்த ரோலும் அமரணும் அப்படின்ற வழிகாட்டுதலோடு தான் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய், அதே போன்று அம்பேத்கரனுடைய மகள் வழி பேத்தியை கல்யாணம் செய்திருக்க ஆனந்த் தெல்டுடே அவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். நீதிபதி சந்துரு புத்தகத்தை பெற்றிருக்கிறாரு. சரியாக 5:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. 7 மணியிலிருந்து 7:30 மணி வரை விஜய் பேச திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக விஜய் எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கு சென்றாலும் அங்கு பெரிய அளவில் கூட்டம் கூடும் என்ற காரணமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கும் விஜய் ஏற்கனவே இந்த ட்ரேட் சென்டரில் ஏற்கனவே வந்துவிட்டார். சரியாக 5:30 மணிக்கு ட்ரேட் சென்டரில் நடைபெறும் இந்த விழா அரங்கிற்கு அவர் வருவார் என குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்க சொன்ன போல அவர் என்ன பேச போகிறார் அப்படின்றது பார்க்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாட்டுக்கு பின்பு 2 அறிக்கைகளை வெளியிட்டிருந்தாலும் கூட அவர் என்ன பேச போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தன்னுடைய கொள்கை தலைவராக அம்பேத்கரை தேர்வு செய்வதற்கு முன்பாக கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு அம்பேத்கர் குறித்த புத்தகங்களை அவர் படித்திருக்கிறார் என்று அவருடன் இருக்கக்கூடிய நபர்கள் தெரிவிக்கிறாங்க. எனவே ஒரு மிக முக்கியமாக ஒரு அரசியல் பார்வையை விஜய் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலும் வைப்பார் அப்படின்றதான் நமக்கு தமிழக வெற்றிக் கழக சார்பாக தெரிவிக்கப்படக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இன்றைய நாள் இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. என்ன பேச போகிறார் அப்படின்னு நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். சந்தானம், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.